தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சில வேளைகள்ல தேவையில்லாத பிரச்சனைகள் வாழ்க்கையில வருது. ஆண்டவரை ஆராதிச்சு கொண்டு இருக்கிறேன். இருந்தாலும் தேவையில்லாத காரியங்கள் என்ன துன்புறுத்துகிறதே! அப்புறம் என் வாழ்க்கைய விட்டு வெளிய போகுது. இதன் முகாந்திரம் என்ன? காரணம் என்ன? அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும். இந்த பதிவ நீங்க தயவா கேட்கும்படி உங்களோட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வேதத்திலிருந்து ஒரு பகுதி அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 37, 38, 39. அதற்கு பவுல், ரோமராகிய எங்களை அவர்கள் நியாயம் விசாரியாமல் வெளியரங்கமாய் அடித்து சிறைச்சாலையிலே போட்டார்கள். இப்பொழுது ரகசியமாய் எங்களை விடுதலையாக்குகிறார்களா? அப்படியல்ல, அவர்களே வந்து எங்களை வெளியே அழைத்து அனுப்பிவிடட்டும் என்றான். சேவகர் இந்த வார்த்தைகளை அதிகாரிகளுக்கு அறிவித்தார்கள். ரோமராய் இருக்கிறார்கள் என்று அவர்கள் கேட்டபொழுது பயந்து வந்து அவர்களுடனே தயவாய் பேசி அவர்களை வெளியே அழைத்து கொண்டு போய் பட்டணத்தை விட்டு போகும்படி கேட்டுக்கொண்டார்கள். இந்த வசனத்தை படிக்கும்பொழுது இதுக்கு முன்னாடி இருக்க காரியத்தை பார்க்கணும். பவுலும் சீலாவும் தேவனுடைய காரியத்தை பிரசங்கித்ததுனால இவர்களை அடித்து துன்புறுத்தி சிறைச்சாலையில் போட்டு சங்கிலியினால் கட்டி போட்டார்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். நான் படிக்கும்போது ஒரு காரியம் எனக்கு தோணுச்சு. இவர்கள் ரோமர் அப்படின்னு முன்னாடியே சொல்லியிருக்கலாமே. ஏன்னா இந்த அதிகாரிகள் இவர்களை துன்புறுத்திருக்க மாட்டாங்க அப்படின்னா, ஆண்டவர் ஏதோ ஒரு காரணத்தினால அங்க மறைச்சு வைக்கும்படி ஆண்டவர் வழி நடத்தினார். என்ன காரணமா இருக்கும்? ஏன்னா இந்த வேதனை தேவையில்லாமல் வந்ததே அப்படின்னு சில வேளையை நீங்கள் யோசிக்கும்போது, அதுக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை பார்த்தீங்கன்னா, சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட பொழுதும் பவுலும் சீலாவும் செய்த காரியத்தை பார்த்தீங்கன்னா, தேவனை துதித்து பாடினார்கள். மிட் நைட்டில், அதாவது ராச்சாமங்களில் அங்கே சிறைச்சாலையின் கதவுகள் பூமி அதிரத்தக்கதாய் அசைந்தது. அப்பொழுது சிறைச்சாலையில் இருந்த அந்த சேவகரின் தலைவன் ஜெயிலர் அப்படின்னு சொல்லியிருக்குது. அவன் தன்னை தற்கொலை செய்து கொள்ளலான்னு போகும்போது பவுல் அங்கே வந்து சத்தமாக, நீ வந்து உன்னை சேதப்படுத்தி கொள்ளாத, நாங்கள் எல்லாரும் இங்கே தான் இருக்கிறோன்னு சொல்லும் போது உடனே அவன் சொல்கிற வார்த்தை, ஆண்டவர் மாறே. ஏன்னா அவனுக்கு தெரியும் இவர்கள் உண்மையான ஆண்டவரை சேவிக்கிற ஜனங்கள், தேவனுடைய பிள்ளைகள்னு. அதனால ஆண்டவர் மாறே, நான் என்ன செய்ய வேண்டும்னா உடனே அப்போஸ்தலர் 16:32 நீங்கள் படிக்கலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள்னு. யோசிச்சு பாருங்க. உடனே, அதாவது ஒரு ராத்திரியில் அத்தனையும் நடக்குது. அந்த சிறைச்சாலையின் அதிகாரி அவர்களை தன்னுடைய சொந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் அவர்களுக்கு காயங்களுக்கு மருந்து போட்டு தேவனுடைய ரட்சிப்பின் சுவிசேஷத்தை கேட்டு குடும்பம் முழுவதும் ஞானஸ்தானம் பெற்று பின்பு மறுபடியும் வந்து சிறைச்சாலையிலே அவர்களை அமர்த்துகிறான். அடுத்த நாள் காலையில் ஒரு செய்தி வருகிறது, அவர்களை விட்டு விடுகள்னு. அப்போ பவுல் சொல்கிறாரு, ரோமராகிய எங்களை இப்படி பண்ணலாமான் போது பயந்தார்கள் அப்படின்னு இருக்கு. ஒருவேளை பவுல் முன்கூட்டியே நான் ரோமன் அப்படின்னு சொல்லியிருந்தார்னா அவர் விடுதலையாக்கியிருப்பாங்க, இல்லாட்டி புறமே தள்ளியிருப்பாங்க. ஒரு குடும்பம் ரட்சிக்கப்படுவதற்கு, தேவனை ஏற்றுக்கொள்வதற்கு, அதாவது சிறைச்சாலையின் கதவுகள் அசைவதற்கு அங்கே எங்கேயுமே நடந்திருக்காது. ஆனால் தேவன் அந்த பாதகத்தையும் தம்முடைய ராஜ்யத்திற்கு சாதகமாய் பயன்படுத்தி இன்றைக்கும் நம்ம பேசக்கூடிய வகையில் கர்த்தர் வழி நடத்தினார். அதனால் சில வேளைகளில் நம்ம வந்து தேவனுடைய பிள்ளைகள் தான் அப்படின்னு இருக்கும்போதும் அதை தாண்டி சில சோதனைகள் வாழ்க்கையில் வருது. சில காரியங்கள், எதிர்பாராத காரியங்கள் வருதுன்னா அங்கே புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் தேவனை துதித்து பாடுங்கள். அங்கே இருக்கிற கட்டுகள் உங்கள் மூலமாக தான் உடையணும் அப்படின்றது தேவனுடைய சித்தம். ஏன்னா நீங்கள் தேவனுடைய பிரசனத்தை சுமக்கிற தேவனுடைய பிள்ளைகள். அதுக்கு மேலே எவர்கள் உங்களுக்கு விரோதமாக, எவர்கள் உங்களுக்கு தீங்கு செய்ய நினைத்தார்களோ அவர்கள் உங்களிடம் உங்கள் பட்சமாய் வந்து உங்களுடைய தயவை எதிர்பார்ப்பாங்க. தேவன் அப்படியாக நடத்துவார். இந்த காரியத்தை துன்பங்கள் வரும்போது நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்றத ஆண்டவருடைய ஏவுதலின்படி உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.